ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார்கள், அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மரண செய்தி நெருங்கும் போது, மரணத்துடைய காட்சிகள் நெருங்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னதற்கு காரணம் இந்த காலத்தில் நாம் பார்ப்பதுதான். எப்படி நபிமார்கள் இறந்ததற்கு பிறகு, நல்லவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை விழாக்கள் கொண்டாடும் இடமாக, நினைவு காட்டப்படும் இடமாக, இன்னும் நபிமார்களுடைய கபர்களையும் நல்லவர்களுடைய கபர்களையும் வணங்கக்கூடிய இடமாக எப்படி யூத நசராணிகள் ஆக்கினார்களோ, அது போன்று என் கபரையும் இந்த சமூகம் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் இறுதி நேரத்தில் அதை சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான் ரசூலுடைய கபரை மறுமை நாள் வரையும். ஆனால் ரசூலுடைய கபரை இப்படி செய்யாமல் விட்டுவிட்ட இந்த சமூகம் நல்லவர்களுடைய கபர்களை, அல்லாஹுடைய இறை நேசர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அவுலியாக்களுடைய கபர்களை இன்று அவர்கள் காட்சிப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி செய்தி எமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும், லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணமாகி விட வேண்டாம். ரசூலுடைய மரணத்துடைய செய்திகள் அது. உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம். வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர, உங்கள் ரப்பின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் மரண தருவாயில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவான், அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்த நிலையில் நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாராகாதீர்கள் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையின் மூலமாக எமக்கு சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள், கடைசி நேரங்கள் நெருங்குகிறது.